சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த 7 தினங்களாக உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய, உடலின் அமைப்பை கட்டுடல் அமைப்பாக வைத்துக் கொள்வதற்கான எளிய முறை ஆசனங்களை 70 நாள் காணொலியா காணவிருக்கோம். அந்த வகையில இதுக்கு முன்னால 7 நாள் காணொலி பார்த்துட்டோம். இந்த 7 நாள் காணொலி முதல் நிலை கைகளை வலிமை அடைய செய்யக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இந்த உடல் எடையை சீராக வச்சுக்கணும்னா நாம நிறைய ஆசன பயிற்சிகள் செய்யணும். இந்த ஆசன பயிற்சிகளை செய்யறதுக்கு முதல்ல கைகள் வலிமை அடையணும். அதுல கை விரல்ல இருந்து தோள்பட்டை வரைக்கும் வலிமைப்படுத்தக்கூடிய ஆசனங்களை பவன முக்தாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 விதமான ஆசன பயிற்சிகளை நாம இதுக்கு முன்னால பார்த்தோம். அதை எல்லாரும் பயிற்சி செய்வீங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு ஒரு ஆசன பயிற்சியை சொல்லித்தர போறேன். சதங்க தண்டாசனம். இந்த சதங்க தண்டாசனத்தை செய்யும் போது இந்த நடு வயிறு இந்த இடத்துல, அதாவது தொப்புளுக்கு நேர இருக்கக்கூடிய தளர்வா இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கம் அடையும். சாப்பிட்டு செய்யலாம், சாப்பிடாம செய்யலாம், சாப்பிட்ட உடனே கூட செய்யலாம், ஒன்னும் தப்பு வந்துடாது. பொதுவா அந்த யோகா மாஸ்டர்லாம் சாப்பிட்ட உடனே ஆசனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது தவறான கண்ணோட்டம். அதாவது யோக பயிற்சியில கிரியா பயிற்சிகள்னு 6 பயிற்சிகள் உண்டு. சத்கிரியான்னு சொல்லுவாங்க. அதுக்குத்தான் சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது. இப்போ ஒரு லோடு மேன் இருக்கார், அவர் சாப்பிட்ட உடனே லோடு தூக்குறாரா இல்லையா? ஏன் லோடு மேன்லாம் அழகா இருக்காங்க? தென்னை மரம் ஏறுறவங்கலாம் ஏன் அழகா இருக்காங்க? கொத்தனாரு, சித்தாளு, மம்புட்டியாலாம் அழகா இருக்காங்க. ஆனா இந்த யோகா செய்யறவங்க பாருங்க, உருண்டையா பீப்பா மாதிரி இருப்பாங்க. ஏன்னா இவங்க சாப்பிட்டு யோகா பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை பின்பற்றதுனாலதான். இந்த பீப்பா மாதிரி இல்லாம இருக்கக்கூடிய நல்ல யோகா மாஸ்டர்கள்லாம் அந்த ரூலை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால தயவு செய்து சாப்பிட்டு ஆசனம் செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அப்படி நினைக்கிறவங்க என்னை பின்தொடர வேண்டாம். இப்ப அந்த சதங்க தண்டாசனம் செய்முறைய பார்ப்போம். கண்டிப்பா அந்த முதல் 6 நிலை பயிற்சிகளை முடிச்சதுக்கு அப்புறம் தான் செய்யணும். கையை இப்படி வச்சுக்கணும். அதாவது இந்த உள்ளங்கை, இந்த விரல் இந்த தலைக்கு நேர இருக்கணும். 2 கையும் ஊண்டி இருக்கணும். காலை அகட்டி வச்சிருக்கணும். கால் விரல் ஊண்டி இருக்கணும். கால் விரல கீழே விடக்கூடாது. அப்படியே உடம்பு தூக்குறோம். இது நேர இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 வளர்த்திக்கிறோம். திரும்பவும் தூக்குறோம். 7 தடவை மூச்சு இழுத்து விடுறோம். வளர்த்திக்கணும். கொஞ்சம் ஓய்வுக்கு அப்புறம் திரும்பவும் தூக்குறோம். முதல்ல 10 எண்ணிக்கை, அதுக்கப்புறம் 7 மூச்சு. இது தூக்கும் போது இப்படி நேரம் இருக்கணும். அதாவது இப்படி தூக்கிடக்கூடாது, இப்படி தூக்கிடக்கூடாது. கரெக்டா நேர. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகத்ராலம். தளர்த்திக் கொள்ளவும். இது மாதிரி நீங்க நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் செய்யலாம். கண்டிப்பா நான் முதல்ல சொன்ன 7 விதமான பவன முத்தாசனங்களை செஞ்சுட்டு தான் இந்த பயிற்சியை செய்யணும். நிச்சயம் உங்களுடைய இந்த நடு வயிறு இந்த இடத்துல தளர்வா இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் இறுக்கமடைந்து கட்டுடல் அமைப்பை நீங்க பெற முடியும். நிச்சயம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். நாளை மீண்டும் புதியதொரு ஆசனத்துடன் சந்திப்போம். சந்தோஷம். நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும். மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாலருக்கும்
தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் ஆன்லைன் மூலமாக கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம், முறையான பிராணாயாமம், முறையான தியானம், முறையான உணவு முறை பயிற்சிகளை உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.